ஆணோ பொண்ணோ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறது ஏங்க நம்ம ஊர்லேயே சம்பாதிக்கலாங்க. அந்த ஊரில் நம்ம 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோன்னா நம்ம ஊரில் 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாங்க. 10,000 ரூபாய் சம்பாரித்து காலையில் பிள்ளைங்களுக்கு துணியை மாற்றி ட்ரெஸ்ஸை பண்ணி வீட்டு வேலையை பண்ணி நம்மளும் வேலைக்கு போயிட்டு நம்மளும் நம்ம குடும்பத்தோடு நம்ம சந்தோஷமாக இருந்து அந்த 10,000 ரூபாயில் நம்ம குடும்பத்தையே நடத்திட்டு சந்தோஷமாக இருக்கலாம். நீ வெளிநாட்டுக்கு போய் 30,000 ரூபாய் சம்பாரித்து சொந்தம் பந்தம் கோத்திரம் குடும்பம் எல்லாத்தையும் இழந்து ஆசை பாசத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சு அப்படியே நம்ம எப்போ ஊருக்கு வருவோம்னு அந்த ஊருக்கு வர நாளுங்களை எண்ணி அதிலே பாதி வாழ்க்கை போயிடுச்சு. பணம் எதுக்குங்க? நம்ம வாழ்கிறதுக்கு தான் பணம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் பணம். அந்த பணம் நம்ம சந்தோஷமே இல்லாமல் அந்த பணம் என்னத்துக்கு நம்ம சம்பாரிச்சு என்னத்துக்கு? நம்ம ஊரில் 10,000 ரூபாய் சம்பாரிச்சா போதுங்க. ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவை? தலைமறைக்க இடம், மாற்றிக்க துணி, சாப்பிட உணவு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். இதுதாங்க தேவை. நம்ம என்ன 100 வருஷமாக வாழ போகிறோம்? ஒரு 50 வருஷம் போய் பாடுபட்டோம், 50 வருஷம் வாழ போகிறோன்னு அப்படி இல்லைங்க. ஒரு பட்டாம்பூச்சிக்கு கூட தெரியுங்க அது எப்போ சாகுது எப்போ வாழுதுன்னு. நமக்கு தெரியாதுங்க. எந்த நிமிஷம் நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு முடியுதுன்னு நமக்கு தெரியாது. போதுங்க, இந்த ஊர்லேயே சம்பாரிச்சு இந்த ஊர்லேயே கஷ்டமோ நஷ்டமோ துக்கமோ துயரமோ பாடுகளை பட்டு சந்தோஷமாக இருக்கிறனால சந்தோஷமாக கழிச்சுட்டு போகலாங்க. வெளியூரில் போய் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அங்கேருந்து நம்ம வாழ்க்கை எல்லாமே இழந்துருவோம். ஒன்றும் இல்லை, காலையில் 10 மணிலேருந்து ஒரு 12 மணிக்குள்ளே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டா வேஸ்ட் ஆகிடுச்சே, அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு அந்த மாதிரி தாங்க இது. நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணி வயசான காலத்தில் வயசாகிடும். நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போனாலும் பாதி வயசாகிடும். அந்த அந்த வாலில் போகிறது